சூனேமியாள்கிட்ட பார்த்து எலிசா சொல்றாரு, ஒரு உற்பவ கால திட்டத்தில் உனக்கு ஒரு குமாரன் இருப்பான். அவ சொல்ற, உமது அடியாளுக்கு அபத்தம் ஒண்ணும். யாரை பார்த்து சொன்னா தெரியுமா? புருஷன்ட்ட போய், இவரை நான் யாராய் பார்க்கிறேன்? தேவனுடைய மனுஷன், நீதிமான். நீதிமான் தேவனுடைய மனுஷனாலே அவர்கிட்ட என்ன இருக்காது? பொய் இருக்காது. இப்படி மனைவி புருஷன்ட்ட சொல்லி மேல ஒரு ரூமே கட்டி கொடுத்தாச்சு. இப்ப பிரதிஷ்டை எல்லாம் முடிச்சுட்டு உள்ள இருக்கும்போது இவளுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே. நேர கூப்பிட்டு, இங்க பாருமா, உனக்கு நான் என்ன செய்யணும்? அந்த வசனத்தை பாருங்க. எங்க இருக்கு? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரமா? 4வது அதிகாரம் 13வது வசனத்துல, நான் உனக்கு என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட சகல கருணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான். பாருங்க, அவளுடைய நற்கிரியை அவ ஸ்டாப் பண்ணல. எனக்கு ஆண்டவர் எதுவும் செய்யல, அதனால நான் இனி ஊழியம் செய்ய மாட்டேன், ஊழியத்துக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன், சர்ச்சில் வந்து நான் எதுவும், அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அதான் கர்த்தர் பார்க்கிறார். இவனுக்கு நான் கொடுக்கல, நான் என்ன செய்யறாங்க இவங்க? நான் கொடுக்கல. ஆண்டவர் வந்து கொடுக்கவே மாட்டாருன்னு கிடையாது. கையை வச்சா போதுங்க. நல்ல கவனமா கேளுங்க. நெடுநாள் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்யறது உடனேயா இருக்கும். உடனேயா இருக்கும். யோபு எல்லாம் இழந்த யோபுவுக்கு கர்த்தர் செய்தது இப்படி பார்த்தார், அவ்வளவுதான். என் லைஃப்ல அடி மேல அடி. இப்போ 38 வருஷமா அந்த கால் நடக்காம தானே இருந்தான். எத்தனை வருஷமா? அங்க என்ன நடந்தா சுகம் கிடைக்கும்? பெதஸ்தா குளக்கரையில குளத்தை கலக்கும் போது தண்ணீர்ல வருஷம் வருஷம் வரவங்க இறங்கி சுகமாயிட்டு போறாங்க. இவர் எத்தனை வருஷம் இருந்தாரு? இவனை கர்த்தர் குளத்துல இறங்க விட்டாரா? இல்ல. ஏன்னா அவன் காத்திருந்த, அவன் இருந்த அந்த நிலைமையில எத்தனை வருஷம் இருந்தான் தெரியுமா? 38 வருஷம். அதனால கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கிஃப்ட் அந்த பெதஸ்தானாலே ஹவுஸ் ஆஃப் மெர்சி, இரக்கத்தின் வீடு. இரக்கத்தின் வீட்டுல ஒருத்தன் 38 வருஷம் இரக்கம் கிடைக்காம இருக்கிறான். அவனுக்கு கிடைத்த இரக்கம் என்ன தெரியுமா? மற்றவங்க எல்லாம் சுகம் கிடைக்கணும்னா இறங்கி ஏறணும். இவனுக்கு கர்த்தர் செய்தது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு, ஹalleluya, ஆமென், என்ன ரொம்ப நாள் காத்திருக்க வைக்கிறாரா? என் வாழ்க்கையில செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா டக் 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 நடக்கும், உடனே நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சுனேமியால எல்லாருமே திருமணம் முடிஞ்சு பாருங்க, 20 வருஷம் காத்திருக்கிறவங்களும் ஜெபிக்க வராங்க. மேரேஜ் முடிஞ்சு 2 மாசம் ஆனவங்களும் ஜெபிக்க வராங்க. ஆமென். வந்து நான் கேட்பேன், எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு. ரீசெண்டா ஒரு ஃபேமிலி வந்தாங்க, 2 மாசம் ஆச்சு, இன்னும் ஒண்ணுமே விருந்து முடியவே 3 மாசம். ஆமென். அதனால உங்கள் எதிர்பார்ப்பு வீணாகாது, வாக்கியம் பண்ணுவார். ஏன்னா இப்ப ஃபுல் இந்த ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு மேரேஜ் முடிஞ்சா நாளைக்கே 2 மாசம் ஆச்சு. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஒருத்தங்க 5 வருஷம் ஆச்சுன்னு ஜெபம் பண்ணிட்டு போனான். கர்த்தர் தருவாராக. போன வாரம் ஆபீஸுக்கு ஒரு போன் வந்தது. கர்த்தர் பேசப்பட்ட வார்த்தையை ஒருத்தங்க பிடிச்சு ஜெபம் பண்ணி 19 வருஷம் குழந்தை இல்லை, இப்பொழுது அந்த சகோதரி கன்சீவா இருக்கிறாங்க. ஆமாம், 19 வருஷம்னா நம்ம இப்போ ஒரு ஸ்திரீயை பார்த்துட்டு இருக்கிறோமே, அவங்களோட 1 இயர் சீனியர். வைப்பாரா கை? வைப்பாரா? வைக்க போகிறார். எங்க வைக்கணுமோ அங்க வைக்க போகிறார். நல்ல கையை தட்டி சலமா மாறே நித்திய கண்மாலையே, ஆமென், ஹரணான கோட்டையே,
உம்மை என்றும் நம்பியுள்ளேன், உம்மை என்றும். ஹல்லேலூயா. உம்மை என்றும். ஆமென். வெட்கப்பட்டு நான் வெட்கப்பட்டு. அந்த வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:13. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலகரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு நான், நல்ல கவனமா கேளுங்க, இவ வாழ்க்கையிலும் குழந்தை கிடையாது, ஆனா தேவ சமூகத்தில் இருக்கிறார். எதுக்குங்க மேல ஒரு ரூம் கட்டி கொடுத்தா? அந்த சமூகம், அந்த பிரசன்னம் அந்த வீட்டுல தங்கி இருக்கணும் தானே. சமூகத்தில் இருக்கிறார். சமூகத்தில் ரொம்ப டைமா இருக்கிறவங்கள மற்றவங்க எல்லாம் இந்த ஷார்ட் டைமா இருக்காங்க தெரியுமா, அவங்க ஆண்டவரே எனக்கு இதை செய்வீரா அதை செய்வீரான்னு கேட்கும் போது ரொம்ப டைமா இருக்கிறவங்களை பார்த்து அவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்கிட்ட என்ன ஏன் இப்படியே ஒண்ணுமே கை வைக்காம வச்சிட்டு இருக்கிறார்னா, அவரா கூப்பிட்டு செய்ய விரும்புறார். அவரா கூப்பிட்டு செய்ய விரும்புறார். எங்க எத்தனை தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருந்தார்கள், ஆனால் எலியா கூட நடந்துட்டு இருக்கிறான். இங்க நம்ம வர்றதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை ஆவியானவர் கொண்டு வருகிறார். இது செய்திகள் எடுக்கவில்லை, ஆனா ஆவியானவர் பேச வச்சிட்டு இருக்கிறதுனால நான் அந்த ஃப்ளோலே போக விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யாரு? எலியாவும் எலிசாவும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். இக்கரையில நிக்கிறாங்க. இக்கரையின் தள்ளி தான் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் நிக்கிறாங்க. 8 அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து அடிக்கிறான். இருபுறமாய் அந்த தண்ணீர் இரு பக்கமாய் பிரிகிறது. இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? அந்த டைம் வரும். நான் எவ்வளவோ கேட்டுட்டு இருக்கிறேன், நீங்க சைலண்டா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமென். நான் உனக்கு என்னமா செய்யணும்? எலிசா அதுவரை எலியாவுக்கு என்ன செய்து கொண்டிருந்தான் தெரியுமா? தண்ணீர் வார்த்து கொண்டிருந்தான். சூனேமியால் என்ன செய்து கொண்டிருந்தால் தெரியுமா? பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். கூனியாகிய ஸ்திரீ என்ன செய்து கொண்டிருந்தால் தெரியுமா? ஆலயத்தில் இருந்து கொண்டிருந்தாள். எலிசபெத்தின் சகரியாவை என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? நீ ஆண்டவர் சமூகத்திலிருந்து செய்ய வேண்டியதை அதுல முடக்கம் வராதபடிக்கு நீ செய்து கொண்டே இரு. ஒரு நாள் எத்தனை 1000 இருந்தாலும் அவருடைய போக்கஸ் உன் மேல இருந்து, நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆவியானவர் இந்த சத்தியத்தை பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். ரூத்தின் புஸ்தகத்தில் போவாசுடைய போக்கஸ் ரூத்தின் மேல வருவதற்கும் ஒரு காரணம் உண்டல்லவா? ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்களிலே, நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்ததுன்னு கேட்கும் போது போவாஸ் சொல்றார், உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு எனக்கு எல்லாம் விவரமாக ஒரு இழப்புல நீ என்ன செய்யற அப்படிங்கிறத நான் பார்த்தேன்பா. உன் கூட ஒருவள் இருந்தாள், ஓர்பாள். அவள் அந்த இழப்பு நிமித்தம் விலகி போயிட்டா. நீ விலகல, உன் சைட்ல நீ செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருந்த. அதனால என் கண்ணில் உனக்கு தயை கிடைத்தது சொல்லிவிட்டு 3:11 சொல்றா, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன்.
எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு எலிசா எதிர்பார்ப்பில்லாமல் பணிவிடை செய்த சூனேமியாளை கூப்பிட்டு, நான் உனக்காக என்ன செய்யணும், என்ன ராஜா கிட்ட என்ன பேசணும் கேள் அப்படி சொல்லும்போது அவள் என்ன சொல்றா தெரியுமா? என் ஜனத்தின் நடுவே, அப்படி 2 ராஜாக்கள் 4க்கு வந்துருங்க, நான் எப்படி இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன்னு சொல்லும்போது 14வது வசனம், அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்கிறான். என்ன ரொம்ப இந்த வசனம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அதனாலதான் ஆவியானவர் ரோமர் 8:26 அப்படியே நினைவில் கொண்டு வந்தார். சில நேரத்தில் நமக்கு இப்படி ஒரு ஆஃபர் வந்தா கூட நம்ம கேட்க மாட்டோம்னு அவருக்கு தெரியும். அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்கும் போது அவர் பார்க்கிறார். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், இவனுக்கு இந்த பிரச்சனை 18 வருஷமா இருக்கு. ஒரு கேயாசி டீட்டெயிலா சொல்லும் போது, ஏன்னா என்கிட்ட கேட்டா, ஆண்டவரே நல்லா இருக்கிறேன் ஆண்டவரே, என்கிட்ட நல்ல ஓகே ஆண்டவரே, ஏன்னா பழகிட்டேன் நான். இதுல என்ன ஆயிட்டேன், பழகிட்டேன். ஆனா எனக்குள்ளே என் ஆவியோடு இணைந்திருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், இவனுக்கு இன்னும் வாசல் திறக்கப்படல, இவன் பாரம் இன்னும் நீங்கல, இவன் உள்ளத்துல இன்னும் அந்த மகிழ்ச்சி இல்ல, அந்த சந்தோஷம் இல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவர். அதுவும் எப்படி சொல்லுவாரா? வாக்கு கேஎஸ்சி மாதிரி எல்லாம் கிடையாது. கேஎஸ்சி இன்ஃபர்மேஷன் கொடுப்பார். ஆவியானவர் என் பிரச்சனை அவர் பிரச்சனையா சொல்லுவார். Thank you Holy Spirit சொல்லுங்க. ஹalleluya. எனக்குள்ள இப்படி இவனுக்குள்ள இந்த பிரச்சனை நோ. அதனாலதான் எனக்குள்ள தூதனை இருக்க விடல, என்னை சுத்தி தூதனை இருக்க விட்டு எனக்குள்ளே ஹோலி ஸ்பிரிட்